ஹாய் மக்களே! இந்தியால ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதியைச் சேர்ந்த 6 கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடற்படையால கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கைதை அடுத்து தற்பொழுது தெரிவாகி இருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் உடனடியாக வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கண்டன கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறாரு. அந்த கடிதத்துல இந்த 6 மீனவர்கள் பற்றியும் அதே போல இலங்கையில மேலும் பிடிக்கப்பட்ட 54 மீனவர்கள் சிறையில அடைக்கப்பட்டிருக்க விடயத்தை பற்றியும் அதே போல 264 படகுகள் பற்றி பேசியிருக்கிறாரு. அந்த விடயங்களை பார்க்கலாம். அதற்கு முன்னே மீனவர்கள் குரலாகிய ஒரு 2 கேள்வி உங்கள்கிட்ட கேட்கப்படுற மக்களே. முதலாவது கேள்வி என்னன்னா, தொடர்ந்தும் இலங்கை பரப்புல இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படுறாங்க. இது தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கிற விடயம். இந்த கச்சத்தீவு பகுதி அதே போல் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் மீனவர்கள் தொடர்ச்சியான கைதுகள் நடைபெற்று வருகிறது. அவர்கள படகுகள் இலங்கை கடற்படையால் கைப்பற்றப்படுவது, இலங்கையை அதன சொத்துரிமையாக்குவது போன்ற செயல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இந்த செயல்களை தவிர்க்கிறது ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பாரா, மத்திய அரசுடன் இணைந்து இதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதுதான் என்ன கேள்வி. ஏண்டா அவர் தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்டது இந்த கச்சத்தீவு கட்டாயம் மீட்கணும், அது இந்தியாவுக்குரியது என்ற விடயத்தை குறிப்பிட்டு இருந்தார். தற்போது காங்கிரஸோட அவர் கைப்பற்றிருக்கிறாரு. இந்திரா காந்தி இருந்த கட்சியாக இருப்பதால இந்த சம்பவம், அதாவது கச்சத்தீவு மீட்கப்பட்டு இந்திய இலங்கை மீனவர்கள் பிரச்சனை தீர்க்கப்படும், அதுவும் விஜய் அவர்களால் தீர்க்கப்படும் என்பதை கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க. அதே போல இந்த 6 மீனவர்கள் கைது செய்யப்பட்டு அவங்க சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. இந்த சிறையில் அடைக்கப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுவிக்குமாறு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு விஜய் அவர்கள் கண்டன கடிதம் ஒன்றில் எழுதினார். அதே போல மேலும் 54 மீனவர்கள் இலங்கையில சிறையில இருக்காங்களாம். அந்த 54 மீனவர்களையும் மீட்க வேண்டும். அதே போல பல கோடிக்கணக்கான கிட்டத்தட்ட 264 மீனவ படகுகள் இலங்கையில தடுத்து வைக்கப்பட்டிருக்கு. இந்த 264 மீனவ படகுகளையும் மீண்டும் இந்தியாவுக்கு எடுக்குமாறு விஜய் அந்த கடிதத்துல குறிப்பிட்டிருக்காரு. உண்மையை பாருங்க, ஏன் இந்த கைதுகள் நடைபெறுதுன்னு பார்த்தா, இலங்கை கடற்பரப்புல, அதாவது இந்திய கடற்பரப்பை தாண்டி இலங்கை எல்லைக்குள்ளால வரக்குள்ள இந்திய கடற்படை அதே போல இலங்கை கடற்படை இணைந்து இந்த 2 பகுதியில கைது நடவடிக்கைகள் எடுக்கும். கூடுதலாக மீனவர்கள் இந்த கச்சத்தீவு பகுதிக்கு வரக்குள்ள இலங்கை கடற்படை எல்லைக்குள்ளால வந்துடுறாங்க. இந்த மாதிரி இலங்கை கடற்படை எல்லைக்குள்ளால வரக்குள்ள என்ன செய்யுது, கடற்படையால கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு முதலாவதே சிறை கொடுக்கப்படுறதில்லை. இலங்கையில இந்த மீனவர்களுக்கு எவ்வாறு தண்டனை கொடுக்கப்படுதுன்னா, இடைநிறுத்தப்பட்ட சிறை தண்டனை. அதாவது ஒரு மீனவர் முதலாவது முறையாக எல்லையை தாண்டும் பொழுது அவர் குற்றங்களை விசாரிக்கப்படும். குற்றம் விசாரிச்சு அவருக்கு தண்டனை வழங்கப்படாது, மன்னிச்சு விட்டுருவாங்க. மீண்டும் அதே நபர் இலங்கை எல்லையை தாண்டி வரக்குள்ள அவருக்கு இடைநிறுத்தப்பட்ட சிறை தண்டனை, அதாவது முதலாவது தடவையாக அவர் வந்தால் 6 மாத கால சிறை தண்டனை கொடுக்கணும், அது இடைநிறுத்தப்பட்டிருக்கும். மீண்டும் அவர் போனால் கிட்டத்தட்ட 1 வருடங்கள் அல்லது 2 வருடங்கள் கட்டாயம் இலங்கை சிறையில் இருக்கணும் என்ற அடிப்படையில தான் இலங்கையால மீனவர்களுக்கு தண்டனை அளிக்கப்பட்டு வருகிறது. உண்மையிலே இந்த செயற்பாடு முழுமையாக இடைநிறுத்தப்படுமா? தமிழக முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் மத்திய அரசுடன் இணைந்து இந்த கச்சத்தீவை மீட்பார்களா, அல்லது இந்த இந்தியா இலங்கை மீனவர்களுக்கு இடையிலான பிரச்சனையை தீர்ப்பாரா? கட்டாயம் உங்களோட பதில்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்க கூடுமா? மீனவர்களை பத்தி விஜய் யோசிப்பாரா? ராமேஸ்வர மீனவர்கள் ராமநாதபுரம் மீனவர்களை பத்தி யோசிப்பாரா? கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.